வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் ஒரு மனிதர் டெஸ்லா மோட்டார் கம்பெனியின் செயற்கை நுண்ணறிவு பிரிவின் மூளையாக, அந்த பிரிவின் தலைவராக செயல்படுகிறார். அவரின் பெயர் அசோக் ஏலுஸ்வாமி. சென்னையில் பிறந்த இந்த இன்ஜினியர் உலக தொழில்நுட்பத்தை மாற்றும் திறமை மிக்கவர். டெஸ்லா கார்கள் தானாகவே ஓடுகின்றன. டிரைவர்கள் இல்லாமல் அவைகளாகவே முடிவு எடுக்கின்றன. ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யாருடைய சிந்தனை தெரியுமா? டிரைவர்கள் இல்லாத இந்த கார்களை உற்பத்தி செய்வதில் எலான் மஸ்கை விட அசோக் ஏலுஸ்வாமிதான், அந்த மனிதரின் பங்குதான் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அசோக்கின் தந்தை மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் என்ற சென்னை நிறுவனத்தில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக செயல்பட்டவர். தாயார் ஓர் இல்லத்தரசி. ஒரு சாதாரண குடும்பம்தான். ஆனால் குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்குமே அசாதாரண கனவுகள், விண்ணை முட்டும் கனவுகள். குழந்தை பருவத்திலிருந்தே அசோக்கிற்கு ஒரு விசேஷ ஆர்வம் இருந்தது. அது மிஷின்கள் சிந்திக்க முடியுமா? அவர் பொருட்களை உடைத்து பார்த்தார். எப்படி இந்த பொருட்கள் வேலை செய்கின்றன என்பதை ஓரளவு புரிந்து கொண்டார். அந்த ஆர்வமே அவரை புகழ்பெற்ற அண்ணா யூனிவர்சிட்டியின் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிக்கு அழைத்து சென்றது. 2009 ஆண்டு நடந்த தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற அசோக் அமெரிக்காவின் பிட்ஸ்பர்க் நகரில் உள்ள புகழ்பெற்ற கார்னெகி மெலான் தொழில்நுட்ப கல்லூரியில் ரோபோட்டிக்ஸ் மையத்தின் மாணவராக சேர்ந்தார். 2012 ஆண்டு மிகச்சிறப்பாக MS படிப்பில் தேர்ச்சி பெற்ற அசோக் ஏலுஸ்வாமி கலிஃபோர்னியா மாநிலத்தில் உள்ள ஃபோக்ஸ்வேகன் எலக்ட்ரானிக் ரிசர்ச் லேப் என்ற வாகன தயாரிப்பு நிறுவனத்தின் ஒரு ஆராய்ச்சி விஞ்ஞானியாக சேர்ந்தார். 2014 ஆண்டு அவரது வாழ்வில் ஒரு திருப்புமுனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது. எலான் மஸ்க் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுகிறார். கோட், ஆட்டோ பைலட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீமை உருவாக்கப் போகிறேன் என்பதுதான் அது. அந்த ட்வீட்டுக்கு பதிலளித்த அசோக் டெஸ்லா நிறுவனத்தின் ஆட்டோ பைலட் குழுவின் முதல் இன்ஜினியர் ஆக தேர்வு செய்யப்பட்டார். டெஸ்லா நிறுவனத்தில் சேர்ந்த முதல் சில வாரங்களிலே அசோக்கின் தனித்தன்மை எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தது. எலான் மஸ்க் அசோக்கிற்கு முழு சுதந்திரம் கொடுத்தார். அவர் வாகனங்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு மாற்றினார். 7 கேமராக்களை கார்களில் பொருத்தினார். அந்த கேமராக்கள் கார்களின் கண்கள் போல செயல்படுவதற்காக செயற்கை நுண்ணறிவை அசோக் பயன்படுத்தினார். இது முதலில் மிகப்பெரிய அபாயம், அதாவது ரிஸ்க் ஆக கருதப்பட்டது. ஆனால் இதுவே ஒரு பெரும் இன்னோவேஷனாக நிரூபிக்கப்பட்டது. டெஸ்லா கார்கள் உலகம் முழுவதும் இன்று ஓடுகின்றன. ஒவ்வொரு காரும்
பலவித தரவுகளை டேட்டாக்களை சேகரிக்கின்றன. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவைகளிலிருந்து கற்றுக்கொள்கிறது. இந்த டேட்டாக்களை பயன்படுத்தி டெஸ்லா கார்களின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்ந்து கார்களை மேம்படுத்துகிறது. இதுதான் டெஸ்லா கார்களின் சீக்ரெட் வெப்பன். ரியல் வேர்ல்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தியரி அல்ல. பல நிறுவனங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சோதனை கூடங்களில் மட்டுமே வேலை செய்கிறது. ஆனால் டெஸ்லா நிறுவனத்தில் அப்படி அல்ல. ரியல் உலகில், உண்மையான உலகில், டிராஃபிக்களுக்கு மத்தியில், மனிதர்கள் கூட்டமாக செல்லும் இடங்களில் என்ன நடக்கும் என்று தெரியாத அன்சர்டனிட்டி ஆன சூழ்நிலைகளில் ஆபத்துக்களே இல்லாமல், அபாயம் நேரக்கூடும் என்ற பயமே இல்லாமல் அசோக் எல்லுசாமியின் தலைமையில் செயல்படும் டீம் இவற்றை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. டெஸ்லாவின் வளர்ச்சியில் அசோக்கின் பங்கு என்ன? எலான் மஸ்கே விளக்குகிறார். கோட்: அசோக் என்னோடு இல்லை என்றால் டெஸ்லா ஒரு சாதாரண கார் நிறுவனமாகத்தான் இருந்திருக்கும். அன்கோட். இன்று டெஸ்லா நிறுவனம் ஆட்டோ பைலட், ஃபுல் செல்ஃப் டிரைவிங் கார், ரோபோட் டாக்ஸி மற்றும் ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் ஆகிய தயாரிப்புகளில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த எல்லாவற்றுக்கும் மையமாக இருப்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பின்னால் இருப்பவர் அசோக் எல்லுசாமி என்ற இளைஞர். அசோக் இளைஞர்களுக்கு சொல்லும் பாடம் நான் இதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். 1. பெரிய கல்லூரிகள் மட்டும் முக்கியமில்லை. ஆர்வம் முக்கியம், கனவுகள் முக்கியம், லட்சியங்கள் முக்கியம். 3. கேள்வி கேட்கும் திறன் முக்கியம். நிறைவாக, சென்னையில் பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண குடும்பத்து இளைஞன் டெஸ்லா நிறுவனத்தின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் மூளையாக மாறியிருக்கிறார். அவர் நம் அனைவருக்கும் காட்டும் பாதை என்ன? டெக்னாலஜியை கற்றுக்கொள்ளுங்கள், ஆழமாக சிந்தியுங்கள், உலகை மாற்றுங்கள். உலகில் அடுத்த பெரிய இன்னோவேஷன், அடுத்த பெரிய மாற்றம் உங்களால் நாளை ஏற்படக்கூடும். இப்படிப்பட்ட துடிப்பான ஆர்வமிக்க செயல் வீரர்களின் கதைகளை அறிய என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அன்புடன், ஜலால்.